துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மாந்தி அப்படிங்கிறத பற்றியும் மாந்தி தொடர்பான சில தகவல்களையும் மாந்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அது சார்ந்த நிவர்த்திகளை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல மாந்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மாந்தி அப்படிங்கிறது ஒரு கிரகமா அப்படின்னு பார்த்தோம்னா மாந்தி அப்படிங்கிறது சனி கிரகத்தினுடைய உபகிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாந்தி எத்தன்மையுடையது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த மாந்தி மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஜாதகத்தில் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதாவது கிரகங்கள்லேயே ரொம்ப அதிகபட்சமான எஃபெக்டிவான கிரகம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாலே நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனி கிரகம் அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா சனி எந்த அளவுக்கு நியாய தர்மத்தை கொண்டு அதன்படி நமக்குரிய நல்லதையும் கெட்டதையும் வழங்குவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி நியாய தர்மத்தோடு இருக்கிறதுனால தான் சனி கிரகத்துக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற ஈஸ்வரன் பட்டமே கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக சனீஸ்வரன் அப்படிங்கிறது தான் எஃபெக்டிவான கிரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய பதிலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை விட அதிகமாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது. அதை விட அதிகமாக வல்லமை கொண்டது அப்படிங்கிறது தான் இந்த மாந்தி. அப்போ இந்த மாந்தி இந்த அளவுக்கு வல்லமை உடையது அப்படிங்கும் பொழுதே எந்த அளவுக்கு எஃபெக்டிவானது அதை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாந்தி கிரகம் அதிக வல்லமை உடையது, அதிக பிரச்சனைகளை தரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மாந்தி கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, இந்த மாந்தி பற்றி சில தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான பலன்களை உணர்த்தி காட்டுவது அப்படிங்கிறது தான் மாந்தி. அப்போ இந்த எதிர்மறையான பலன்களை உணர்த்தி காட்டுவதன் மூலமாக நமக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு வரப்போகிற தீமையை அது சுட்டி காட்டுறது மூலமாக நம்மளால் அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தியே அப்படிங்கிறத நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். இது மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களும் இந்த மாந்தி மூலமாக இருக்குது. அதே போல் மாந்தி ஒருவரோட ஜாதகத்தில் எந்த பார்வையை பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஜாதகத்தில் மாந்தி இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் பார்வை அப்படிங்கிறது தான் மாந்திக்கு உண்டான பார்வை. இதே பிரசன்ன முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது 2ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 12ஆம் பார்வை, இந்த 3 பார்வைகளை பிரசன்ன முறையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிரசன்ன முறையில் மாந்தி அப்படிங்கிறத பார்க்காம ஒரு பிரசனத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை இந்த மாந்திக்கு பிரசன்ன முறையில் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை இல்லை முன் ஜென்மத்தினுடைய தொடர்புடைய சில விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒருத்தர் எந்த அளவுக்கு அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த மாந்தியை வச்சு நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அப்போ மாந்தி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக இப்போ இந்த மாந்தி மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன, பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தொடர் தோல்வி, ஒரு முறைக்கு பல முறை ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் அந்த விஷயத்தில் அட்லீஸ்ட் நமக்கு சக்ஸஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வேலையை முடித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி தொடர் தோல்விகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லை நமக்கு வேறு ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக தோல்வி அடைகிறது, அதில் தடையையோ தாமதத்தையோ ஏற்படுத்துறது, வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துறது, திருமண தடையை ஏற்படுத்துறது, நோய் சார்ந்த விஷயங்களை நமக்கு உடல் உபாதைகளை கொடுக்கறது, தினசரி உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இந்த மாந்தியின் மூலமாக ஏற்படக்கூடியது. நான்வெஜ் அடிக்ஷன் அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி எதை எடுத்தாலும் நெகட்டிவான பேச்சு, நெகட்டிவான விஷயங்களை செய்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே மாந்தி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதே தோஷம் சார்ந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எந்த கிரகத்தோடு போய் அந்த மாந்தி அப்படிங்கிறது இருக்குதோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்களை நமக்கு ரொம்பவே டவுனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயை எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் அப்படிங்கிறப்ப தைரியம், வீரியம், நிர்வாகத்திறன், ஆற்றல், ஏதாவது ஒரு விஷயத்தை விடாமுயற்சியோடு செய்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம செவ்வாய்க்குரிய காரகத்துவத்தில் எடுத்துக்கலாம். அப்படி இந்த செவ்வாய் கூட போய் மாந்தி இருக்கும் பொழுது ஒன்று அந்த விஷயத்தில் நமக்கு தைரியம் அப்படிங்கிறது இருக்காது, நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இருக்காது. அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த நிர்வாகத்திறனோடு போய் தைரியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் ஒரு பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்குவோம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த மாந்தி செவ்வாய் கூட இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தருது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க வருது. ஆக அந்த கிரகத்தோடு இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய வழிபாட்டு முறையை அதிகபட்சமாக நம்ம எடுத்துக்கும் பொழுதோ ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுதோ அதற்குண்டான வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது இதற்குண்டான நிவர்த்தியாகவும் இது கருதப்படுது. இப்போது இந்த மாதிரி தீமையான விஷயங்களை மட்டும்தான் இந்த மாந்தி செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாந்தியின் மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னத்திலே மாந்தி இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். லக்னத்திலே மாந்தி இருக்கக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு செல்வந்தராக இருப்பாங்க.
அதே டைமில் அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகளோ இல்லை பெரிய நோயோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த நோயோ உடல் உபாதை காரணமாகவோ அந்த செல்வத்தை அவங்களால வந்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு கூட பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதே போல் 3, 6, 10, 11 இந்த மாதிரியான இடங்களில் வந்து மாந்தி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ரொம்ப ஆதிக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வித்தியாசமாக ஒரு ஃபீல்டு எடுத்து செய்கிறவங்களா இருப்பாங்க, வித்தியாசமான முறையில் அணுகிறவங்களா இருப்பாங்க. அந்த விஷயத்தில் தொடர்ந்து போராடி அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட யாருமே பேசி அவ்வளோ சீக்கிரம் வாதாடி ஜெயிக்கவும் முடியாது, அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கவும் முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த 3, 6, 10, 11 மாந்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ மாந்தியின் மூலமாக சில நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இப்போது இந்த மாதிரி நல்லது கெட்டதை மாந்தி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கிற விதமான கிரக வழிபாட்டையோ அல்லது கோவில் வழிபாட்டையோ ஏதோ ஒரு வழிபாட்டு முறைகளோ நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணும் பொழுது இந்த மாந்தியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ பொதுவாக மாந்திக்கு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாந்திக்குன்னு தனிப்பட்ட கோவில்கள் அதிகமாக இல்லை. ஒரு சில இடங்களில் தான் இந்த மாந்திக்கு அப்படிங்கிற கோவில்களே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கோவிலாக கருதக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளியரச்சல் அப்படிங்கிற ஊரில் மாந்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது இருக்குது. இது மாந்திக்குனே தனிப்பட்ட ஆலயமாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்யறதுக்கு சூழல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஆலயத்திலேயே வழிபாடு செய்யலாம். இல்லை இந்த மாதிரியெல்லாம் எங்களால் வழிபாடு செய்ய முடியாது, அவ்வளோ தூரம் எங்களால் பயணித்து வர முடியாது, நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 150 வருட பழமையான சிவன் கோவில் சிவாலயம் எங்கே இருக்கோ அந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறதும் இந்த மாந்திக்குரிய ஒரு சரியான வழிபாட்டு முறையே இருந்துகிட்ருக்கு. இந்த 2 வழிபாட்டு மூலமாகவே நம்ம வந்து இந்த மாந்திக்குரிய சில பிரச்சனைகளை குறைக்க முடியும். இதே சில கிரகத்தோடு போய் மாந்தி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ உதாரணமாக நம்ம செவ்வாயை முன்னாடி பார்த்தோம். இப்போ செவ்வாயோடு மாந்தி இருக்குது அப்படிங்கிறப்போ செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் போய் ஒரு விபூதி அர்ச்சனை பண்ணுறது, விபூதி அபிஷேகம் பண்ணுறது, விபூதியை வாங்கி கொடுக்கறது, பக்தர்களுக்கு வந்து அவங்க அந்த விபூதி பிரசாதத்தை தினசரி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் வந்து நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக செவ்வாயுடன் சேர்ந்த மாந்தி அப்படிங்கிறதுக்கு உண்டான நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு கிரகத்தோடு சேர்ந்து மாந்தி இருக்கும். அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்து மாந்தி இருக்குது, இல்லை தனிப்பட்டு இருக்கா, அது எந்த மாதிரியான இடத்துல இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த கிரக வழிபாட்டையோ அல்லது அது சார்ந்த கோவில் வழிபாட்டையோ நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக அதில் வந்து நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை கிரகத்தோடு சேர்ந்து மாந்தி இருந்தாலும் சரி, தனிப்பட்டு மாந்தி இருந்தாலும் சரி, அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த வழிபாட்டை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை குறைச்சி சிறப்பான முறையில் நம்மளால் அமைச்சிக்க முடியும். அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற விதத்தில் இந்த மாந்தி அப்படிங்கிற வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த மாந்தியை பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். தோஷம் காரணமாகவும் சில தடைகள் காரணமாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.